சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ராஜினாமா செய்துள்ளாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று செய்தியாளர்களது சந்திப்பை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கட்சியில் உள்ள மிக முக்கியமான பதவிகளிலிருந்து எடப்பாடியால் பறிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த நிலையில் அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்றும், பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்தியும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பெயரையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தாமலும் புகழ்ந்து மோடி அவர்களை புகழ்ந்து பேசியுள்ளார் என்பதையும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். இதனால் கூடிய விரைவில் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்து விடுவார், அங்கு அவருக்கு மிக முக்கியமான பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இதனால் செங்கோட்டையன் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயந்து அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் ராஜினாமா செய்ய மாட்டார். ஜெயலலிதா அவர்களால் ஓரம் கட்டப்பட்ட போது கூட செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணையவில்லை. குறிப்பாக தன்னை வளர்த்து ஆளாக்கியது எம்ஜிஆர் அவர்கள். கடைசி வரைக்கும் அதிமுகவில் தான் பயணிப்பேன் என்பதையும் தெள்ளத் தெளிவாக அன்றே கூறியிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நான் ஏன் பாஜகவில் இணைய வேண்டும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் செங்கோட்டையன் அவர்கள் தான் ராஜினாமா செய்ய போவதில்லை என்றும், அப்படி ஏதாவது தகவல்கள் வந்தால் அது எடப்பாடியின் சூழ்ச்சிதான் என்பதையும், ஒருபோதும் அதிமுகவில் இருந்து விலகவும் மாட்டேன், அதிமுகவை விட்டும் கொடுக்க மாட்டேன், அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், என்னை பதவியிலிருந்து நீக்கியதற்கு நிச்சயமாக எடப்பாடி அதற்கான உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும், தொண்டர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். மோடி அவர்களை புகழ்ந்து பேசியதற்கு காரணம் அவர் இந்திய பிரதமர், அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர் என்ற காரணத்திற்காகவே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது என்பதையும் செங்கோட்டையன் அவர்களிடமிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா அல்லது செங்கோட்டையன் அவர்களது கூறியது சரியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.